பெண்கள் வயது வந்தவுடன் அவர்களை நிற்க வைத்து அவர்களுடைய கால்கள் இரண்டையும் கட்டி அவர்களுடைய பிறப்புறுப்பை ஊசி நூலால் தைத்து சிறுநீர் கழிப்பதற்கும் அவர்கள் மாதவிடாயில் அவர்களுடைய அந்த கழிவுகள் வருவதற்கு மட்டும் வசதி செய்துவிட்டு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு கொடூரம் ஆப்பிரிக்கா நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்ஃபிபுலேஷன் என்று இதற்கு அழைக்கின்றார்கள். வயது வந்தவுடன் அந்த பெண்ணை இதுபோன்று நான் சொன்ன கொடூரத்தை அந்த பெண்ணுக்கு செய்கிறார்கள். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அந்த பெண் வேறு யாருடனும் திருமணத்திற்கு முன்பு உடலுறவு கொண்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த கொடூரத்தை செய்கிறார்கள். அப்படி கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே அந்த பெண்ணை 40 நாட்கள் நிறுத்தி வைப்பார்களாம். காரணம், அவளுடைய அந்த காயம் ஆறுவதற்காக இந்த 40 நாட்கள் நிறுத்தி வைத்து அவளுக்கு உணவெல்லாம் நிற்கக்கூடிய நிலைமையிலே கொடுப்பார்களாம். எவ்வளவு கொடூரத்தை பெண்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின்பு அந்த பெண் திருமணம் அடைந்த பின் அந்த திருமணத்தை யார் செய்கின்றார்களோ அந்த கணவன் அந்த பெண்ணின் பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த தையல்களை அகற்றிவிட்டு அவளோடு உடலுறவு கொள்ள வேண்டுமா? அப்படி களவி புரிகின்ற பொழுது அந்த பெண்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும் என்கின்ற விடயத்தை யோசித்து பார்த்திருக்குமா இந்த சமூகம் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்று பெண்கள் சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்கின்ற பொழுது எத்தனை வலிகளை தாண்டி வந்து அவர்கள் இந்த பாதைக்குள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சடங்குகள் இருக்கின்றன. அந்த சடங்குகள் மகிழ்வை கூட்டுவதாக இருக்கும், அல்லது அந்த சடங்குகள் ஒரு இன்பத்தை கொண்டு வந்து நம்மை அதை நினைவுகளாக கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை அது உருவாக்கும். ஆனால் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடூரம், இந்த கொடூரத்திற்கான விடிவு எப்பொழுது கிடைக்கும் என்பதை இன்றும் ஆப்பிரிக்கா பெண்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டாலே பீதி அடையக்கூடிய நிலைமையில் தாய்மார்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் நீடித்து கொண்டிருக்கிறது. காரணம், இதுபோன்ற சிக்கல்கள், இதுபோன்ற இன்னல்களை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.